ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 20ஆம் நாள் ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை, துவாதசி திதி, மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடுக்கு மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். இன்று முழுவதும் அமிர்த யோகம், நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க. மேச ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் அபிவிருத்திகள், சரிங்களா? தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்க, இல்லைன்னா வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் பண்றீங்க, இல்ல அப்படின்னா நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய முயற்சியின் மூலமாக லாபங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாமே தேடி வரும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா எல்லா விஷயமே செஞ்சு கொடுப்பாங்க. இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா பார்த்து நடந்துக்கோங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சிறு சிறு சிக்கல்கள், உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக பிரச்சனைகள் உங்களை தேடி வருங்க, சரிங்களா? அதாவது நம்ம எப்பயும் கூடதான் நம்ம பேசுவோம், நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது 1-2 வார்த்தை எதை விட்டுருவோம். இது எங்க நடக்கும் அப்படின்னு நம்ம வீட்டிலேயே நடக்கும், நம்ம வேலை பார்க்குற இடத்துல நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் ரொம்ப கவனமா பார்த்து நடந்துக்கோங்க. எதிர்பாராத சிக்கல்கள் நம்ம தாராளமாக விலகி கொள்ளலாம். அதே நேரத்தில் திடீர் பணவரவு இன்னைக்கு இருக்கு. தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு இன்னைக்கு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எல்லா வேலையிலிருந்து ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும், சரிங்களா? நண்பர்கள் சில உதவிகள் எல்லாமே கேட்டிருக்கோம். அந்த உதவிகள் இன்று உங்களை தேடி வரும். நண்பர்கள் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அழகா நடந்துக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இன்று முழுவதும் வேலைகள்ல ரொம்ப அழகா சுறுசுறுப்பா எல்லா வேலைகளும் பார்த்துட்டே இருப்பீங்க, சரிங்களா? அப்போ உடல் மனம் சுறுசுறுப்பு இன்று முழுவதும். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா? நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய உயர் அதிகாரிகளோ இல்லை அப்படின்னா நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோ ஒரே ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும், அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வரும். அங்கதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மனத்தாங்கல்கள் வரும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சொல்றதும் ஓகே தான், அவர் சொல்றதும் ஓகே தான். ஆனா 2 வழியிலையும் எது ஈஸியோ, நீங்க சொல்றது ஈஸியா இருந்ததுன்னா அதை அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுங்க, சரிங்களா? கோவப்பட்டு பேசிட்டீங்கன்னா அதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு மனசு கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாமே வரும். ஆனால் இன்று முழுவதும் வேலைகளில் ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் வெற்றிகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். விரயங்கள் இருக்கின்றது, பயணங்கள் இருக்கின்றது, அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரிதாங்க, இன்னைக்கு அலைச்சல்கள் ஆபீஸுக்குள்ளேயே இந்த வேலை முடிஞ்சுதா, அடுத்த வேலை முடிஞ்சுதா, அடுத்தது, இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், இன்னைக்கு உங்களுடைய வாக்குப்படிதமாகக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த விஷயங்கள் கரெக்டா தெளிவா நடக்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும். பதவி உயர்வும் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று அமைகின்றது. பூர்வீக சொத்தின் மூலமாக ஒரு லாபம் உங்களை தேடி வரும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள், சரிங்களா? மனசுல சில விஷயங்கள் நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த தொழில வேற மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த காரியத்தை எல்லாமே பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கோம் இல்லையா, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா, டிராவல்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்னும் கொஞ்சம் வாகனங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்குவோம். அப்போ இருக்கிற வாகனங்கள் எல்லாமே புக் ஆயிடுது. இப்படி சில ஐடியாக்கள் எல்லாமே பண்ணுவீங்க. அதற்காக பேங்க்ல போய் பேசுவீங்க. இன்னைக்கு இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று இளைய சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள், சுபமான விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, இளைய சகோதரன் மூலமாக நல்ல விஷயம், நல்ல அவங்கள்ட்ட சில விஷயங்களை எதிர்பார்த்துருப்போம். அது எல்லாமே இன்னைக்கு நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு
நடக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். அரசாங்கத்தினுடைய அனுகூலமும் ஆதரவும் இருக்கும். அப்போ எப்படி அப்படின்னா, அரசாங்கத்தில் கவர்மெண்ட் சம்பந்தமான ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதற்காக ஒரு செக் வர வேண்டியது ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து இன்னைக்கு உங்களை தேடி வருங்க. மிக மிக ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் தேடி வரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இன்னைக்கு இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத ஒரு சிக்கல்களும் வந்து இன்னைக்கு இருக்கு. அதனால பேச்சுல தான் ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. எதிர்பாராத சிக்கல்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. அதே நேரத்துல நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு திடீர் தனவரவு, திடீர் பணவரவு வந்து இன்னைக்கு இருக்கு. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து உடல் மனம் சுறுசுறுப்பு, வாடிக்கையாளர்கள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமையுதுங்க. ஒரு கடை வச்சிருக்கோம், இல்லை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருப்பீங்க சரிங்களா. இந்த ஆடி மாதங்கள் வருகின்றது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கூட இந்த ஆஃபர்லாம் போடுறாங்க. அப்போ இந்த ஆஃபரை பார்த்துட்டு வாடிக்கையாளர்கள், அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வந்து குவிவார்கள். அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் மேம்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க இன்னைக்கு சரிங்களா. உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பழைய உணவுகள் இல்லைன்னா ஒரு அவசரமா நம்ம கிளம்புறோம், சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோம். அது டைம் இல்லை, வீட்டில் பழைய உணவுகளை சாப்பிட்டு போகணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை நம்ம சாப்பிடும்போது ஏதாவது ஒரு சிக்கல்கள், வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு முழுவதுமே அலைச்சல்கள் இருக்குங்க. வேலைகள் தான் இன்னைக்கு ஃபுல்லா சுத்திட்டே இருக்குங்க. மகர ராசிக்காரங்க வந்து வேலைக்கு வந்து சலிக்கவே மாட்டீங்க. ஆனா வேலைகள் இருந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு தொழிலை நீங்க வச்சுக்கோங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேரை மீட் பண்ணி பேசுவீங்க, பிசினஸ் சம்பந்தமான விஷயத்தை பேசுவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரிகளுடைய சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா எல்லா வேலைகளையும் பாருங்க. குரு பகவான் வழிபாடு